நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன். ஜோதிடம், அதிலும் சோடி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை. ஆண்டுகள் பல கடந்தாலும் நமக்கு ஒரு கலங்கரை விளக்க மாதிரி கலங்கி நிற்கும் பொழுதோ, நம் வாழ்க்கையில் எந்த விதமான நன்மைகள் நம் வாழ்வில் நடக்காத பொழுதோ, தோல்வியில் துவண்டு போகும் பொழுதோ, திகைத்து நிற்கும் பொழுதோ இந்த மனித மனம் ஜோதிடத்தை நாடுகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது சோடி பிரசனம் என்பதெல்லாம் ஆண்டுகள் பல கடந்தும் இன்றும் நம் வாழ்வில் இணைந்து விட்டது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேதுவும் தான். இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி கடந்து சென்று விட்டது. அதே நேரம் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகின்ற ஒரு காலமும் இந்த காலகட்டம் தான். ஒரு கிரகம் வக்ரகதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் நிலையிலிருந்து சற்று மாறுவது, சற்று பின்னோக்கி நகர்வது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ராகு கேதுவுக்கு வக்ரம் இல்லாவிட்டாலும் கூட சனி குரு ரெண்டுமே வக்ர நிலை அடையும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை வாழ்வில் ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் வக்ரகதி, வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய இடத்திலேயே, இப்போ உதாரணமாக ரிஷபத்தை எடுத்துக்கிட்டால் மிருகசீரிஷம் 1, 2 அங்கேயே அவர் ஒரு நட்சத்திரத்துக்குள்ளேயே அவர் வக்ரம் அடைகின்றார். ஆகிய ஆனது சிறியதாக இருந்தாலும் கூட கொஞ்ச நேரம் ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டால் கூட கிரகங்களுடைய சலனம் நம் வாழ்வை புரட்டி போட்டுவிடும். அந்த வகையில் இந்த குரு வக்ர பேச்சின்னு பார்த்தீங்கன்னா 9/10/2024 முதல் 4/2/2025 வரை அற்புதமாக இவருடைய குரு பகவானுடைய வக்ர பேச்சு நடைபெறுகின்றது. குருவை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4 அஸ்தம் சித்திரை, அதாவது கன்னியை பொறுத்த வரைக்கும் அவர் 4, 7க்கு உடையவர் குரு பகவான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்கலாம். ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம். ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 4க்கு 7க்கு உடையவர். அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய பார்வைக்காகத்தான் இதுவரை நீங்கள் காத்திருந்தீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் ரணருணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரோகசனி என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே, ஒரு கிரகத்தினுடைய வக்ர பயிற்சியை மட்டுமே ஜோதிடம் சொல்லிவிட முடியாது. அந்த வகை சனி பகவானுடைய பாதிப்பு கர்மாவின் காரணமாக பெறக்கூடிய நன்மைகளிலிருந்து சற்று சங்கடத்தை தந்தாலும் கூட, முழுமையான அந்த நன்மைகளை பெற முடியாமல் சனி பகவான் கர்மாவின் காரணமாக தடுத்தாலும் கூட, இந்த குருவினுடைய பார்வை, இந்த குருவின் வக்ர பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கன்னிராசி ஏற்படுத்த போகிறது. கன்னியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய இப்போதைய இடம்னு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9ல் குரு பாக்கிய பாவத்தை ஸ்தானத்தில் இருக்கார். பாக்கியம் என்று சொல்லக்கூடியது எல்லாமே இருக்குங்க. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், நல்ல தொழில், நல்ல பேரு புகழ் அத்தனையும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு இல்லாத ஒரு நிலை, ஒரு படபடப்பு, ஒரு பதப்பதைப்பு என்ற ஒரு நிலை தான் இருக்கின்றது. நல்ல வாழ்வு அமைந்தாலும் கூட நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்ய குறைபாடு, இத்தனையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்து வந்தாலும் கவலையே பட வேண்டாம். இந்த குரு வக்ர பயிற்சி இந்த 119 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றது. நீங்கள் இதுவரை காத்திருந்ததுக்கு ஒரு நற்பலனை தரப்போகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5, 7, 9 இந்த அற்புதமான பார்வைகள் எங்கெல்லாம் பட போகின்றது, எதில் படப்போது? கன்னிராசியில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா 1ஆம் வீடு, கண்ணியில் இருக்கக்கூடிய 1ஆம் வீட்டில் 5ஆம் பார்வைப்படுவதனால சுயபாவம்னு சொல்லுவாங்க. அந்த சுயபாவத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றே சொல்லுவேன். இழந்ததை திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்தில். காரணம் கன்னியை பொறுத்த வரைக்கும் 9ல் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட 1ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுயபாவத்தில் இந்த நிகழ்வு குருவினுடைய பார்வை படுகின்றது. 5ஆம் பார்வை. நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், வாங்கிய கடனை அடைப்பதற்கும் ஒரு நிம்மதியான ஒரு காலத்தை கடத்துவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதுவரை தொட்டதெல்லாம் துலங்கவில்லையே, நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேனே என்று கலங்கி உங்கள் வாழ்க்கைகளுக்கு ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 1ஆம் வீடு சுயபாவத்தில் படுவது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வை. அந்த 7ஆம் பார்வை தான் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன். இந்த குரு வக்ர பயிற்சியில் குரு
குரு பகவானுடைய அந்த 7ஆம் பார்வை எதுன்னு பார்த்தோன்னா 3வது வீடு. கன்னியை பொறுத்த வரைக்கும் ஆனால் 3வது வீட்டில் சுயபாவத்தில் படுகின்றது, முயற்சி இல்லை. காரணம் இதுவரை தட்டு தடுமாறி கலங்கி போன உங்கள் வாழ்க்கைக்கு எதை தொட்டாலும் நல்ல முறையில் நடக்கலை, எதை தொட்டாலும் பிரச்சனை என்று கலங்கிலுக்கு இனி தொட்டதெல்லாம் தொடங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தொழிலில் வாழ்க்கையில் தடையான பிரச்சனைக்குரிய எதுவாயினும் தடை நீங்கி பிரச்சனை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒரு தான், உங்களுடைய தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய ரகசியங்களை நட்பு என்ற பெயரால் அடுத்து விட்ட பங்கிட்டுக்காதுங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அதே நேரம் நீங்கள் அந்த முயற்சி திருமணமாக இருக்கலாம், ஒரு நல்ல குழந்தை பேராக இருக்கலாம், ஒரு வெளிநாடு முயற்சியாக இருக்கலாம், படிப்பு சம்பந்தமான முயற்சியாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். நீங்கள் எடுத்த முயற்சியில் இருந்து வந்த தடையும் பிரச்சனையும் நீங்கி அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு தரப்போகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் 5, 7 அற்புதமான பலனை தந்தாலும் கூட அந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு குழந்தை பாவம் என்று சொல்வார்கள். சிலருடைய வாழ்க்கை கணவன் மனைவி அந்யோன்யத்தினுடைய வெளிப்பாடு தாங்க அந்த குழந்தையினுடைய பார்த்திங்கன்னா அது பிள்ளைகளாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த பிள்ளைகள் மத்தியில் இருந்து வந்த ஒரு கசப்பு உணர்வு, பிள்ளைகளுடைய படிப்பில் இருந்து வந்த கவனம் அத்தனையும் மாறி ஒரு நல்ல நிலை, பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய, பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த மன கஷ்டங்களும் மன வேதனை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த குரு வக்ர பயிற்சி. என்னுடைய அனுபவத்தில் இந்த 3 குரு பகவானுடைய இந்த 3 பார்வை கன்னிராசியில் இருக்கக்கூடிய 3 இடத்தின் மீது படுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் சற்று கவலை தரக்கூடியதாகவும் இருக்குது. காரணம் என்னென்னா, அதாவது இந்த சனி பகவானுடைய விளையாட்டு தான். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது. குரு பார்க்க கோடி நன்மை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் 9ல் குரு பாக்கிய பாகத்தில் இருப்பதனால நீங்கள் தொட்டது துலங்கும், இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கும் கடந்த கால கசப்புகள் மறைந்து எதிர்காலத்தில் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்கு அமையும். அதே நேரம் தெய்வ பலத்தை மட்டும் சற்று கூட்டிக் கொள்ளுங்கள். அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சனீஸ்வர பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம், அவர் நல்லெண்ணெய் அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க. அவருக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு ஆலயம் 6 அடி உயரத்தில் அற்புதம். அங்கு சென்று குரு பகவானுக்கு நேராக நின்று அவர் பார்வை உங்கள் மீது படுமாறு நின்று மனமுருக பிரார்த்தனை பண்ணி ஒரு மஞ்சள் வஸ்திர சாஸ்தி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீர்களானால் என்னுடைய அனுபவத்தில் இந்த 3 குருவின் 3 பார்வையின் உங்களுடைய இடத்தில் படுவதனால நல்ல மாற்றம், நல்ல ஒரு பார்த்திங்கன்னா மாற்றம் மட்டும் ஏற்படுது. மாற்றம் எதில் ஏற்படணும்? மனசில் ஏற்படணும், தொழிலில் ஏற்படணும், உடல் ரீதியாக ஏற்படலாம். அந்த 3 மாற்றங்களையும் தருவதில் குருவுக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லைங்க. அந்த வகையில் என்னை பொறுத்தவரை 12 ராசி 27 நட்சத்திரத்தில் இந்த குரு வக்ர பயிற்சியில் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி.